யார் பெரியப்பா அந்த பர்சனல்? இதை பாருங்க, பெரியப்பா உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், சொல்லுங்க. எங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சா நீங்க சொல்ல வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க அப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டான். நாங்க இப்ப பெரியப்பா தப்பு பண்ணாருன்னு சொல்ல, எதையோ மறைக்கிறாரு. நம்ம கிட்ட மும்பை கேம்ப் போறேன்னு சொன்னார்ல, அப்படி ஒரு கேம்பே நடக்கலையா? ஏன் பெரியப்பா நம்ம கிட்ட போய் சொல்லணும்? திவா, என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, டாக்டர் ராமகிருஷ்ணன் தான் சொன்னாரு. அவரும் பெரியப்பா கூட ஜிஹெச்ல தான் ஒர்க் பண்றாரு. அவருக்கு தெரியாம எப்படி கேம்ப் நடந்திருக்கும்? என்ன பெரியப்பா அது? அப்பா அவரதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? அப்போ உங்க 2 பேருக்கும் சங்கர் மேல சந்தேகம், அப்படித்தானே? சந்தேகம் இல்ல பெரியப்பா. அப்பா எதுக்காக அந்த விஷயத்தை மறைக்கணும்? அதுக்கான விளக்கம் தான் கேக்குறோம். இங்க பாரு யமுனா, சங்கரன் ரொம்ப நல்லவன். அவன் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டான். அப்படி தப்பு பண்ணி இருந்தா அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிப்பான். நீங்க ஏன் 2 பேரும் தேவையில்லாம குழப்பம் பண்ணிக்கிறீங்க? என்ன பெரியப்பா அது? தப்பு தண்டனை என்னென்னமோ பேசுறீங்க. என்ன விஷயம்ன்றது ஓப்பனா சொல்லுங்க. அக்கா, எத்தனை நாள் தான் ஒரு விஷயத்தை மறைக்க முடியும்? இன்னைக்கு பெரியப்பா சொல்லலைன்னா நாளைக்கு எப்படி உண்மை வெளில வரும்? கண்டிப்பா வரும். அக்கா, நம்ம போலாம் வா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. என்னடா, ஒரு குகையில் ஒரு சிங்கம் தானே இருக்க முடியும்? அண்ணே, என்ன நீங்க சிங்கம்னு சொன்னது ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தேண்ணே. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காருப்பா. என்ன விஷயம் சொல்லு. அண்ணே, அந்த கொடைக்கானல் எஸ்டேட் விஷயம் என் கைக்கு வந்திருக்குண்ணே. அந்த சேட்டு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. என்னடா, என்னை விட்டு அந்த சேட்டு உங்ககிட்ட வந்துட்டானா? அண்ணே, நான் உங்களை பார்த்து வளர்ந்தவனே, அதனாலதான் இந்த விஷயத்த உங்க காதுல போட்டுட்டு போலான்னு வந்தேண்ணே. நிச்சயமா என் மேல எந்த தப்பும் இல்லைண்ணே. டேய், அந்த சேட்டுக்கு ஃபோன் போட. இந்தாங்கப்பா. யோ சேட்டு. சொல்லுங்க வரதராஜன். சேட்டு, நீ பிழைக்க வந்தவன். உன் பிழப்புக்கு காரணம் இந்த மண்ணும் எங்க அக்கா தங்கச்சிங்க கழுத்துல இருக்கிற பொண்ணும். என்கிட்டயே வாலாட்டுறியா? இந்த பார், கூடிய சீக்கிரம் அந்த எஸ்டேட் உன் கைக்கு வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. ஒன்று மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்க. மதுரைன்னு சொன்னா உனக்கு 2 ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று மதுரை மீனாட்சி, இன்னொன்று இந்த வரதராஜனோட சுயாட்சி. தெரியும் வரதராஜன், என் பார்ட்னர் டார்ச்சர் பண்றதுனால வேற வழி தெரியல, அதான் வடமதுரை கண்ணிட்ட போனேன். சேட்டு, நான் என்னை விட அடுத்தவங்கள வாட்சி பண்றதுதான் அதிகம். கனி வந்து சொன்னதுனால உன்னை உயிரோட விடுறேன். இல்ல வரதராஜன், என்ன மன்னிச்சிருங்க. பணத்தை நான் வாரி இறைச்சிருக்கேன். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் அந்த எஸ்டேட் உன் கைக்கு வந்து சேரும். என்னடா கனி, என் விஷயத்துல நீ தலையிட போறியா? அண்ணே, உங்களை பத்தி எனக்கு தெரியாது அண்ணே. நீங்க தானே என் குரு. இந்த சேட்டு விஷயத்த உங்களை தேடி வந்து சொன்னதே நான் தானே. சரி, போ. வரேண்ணே. அப்பா, என்னடா? எனக்கு என்னமோ இந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியன் இருக்கிற வரைக்கும் சுரேஷ் கிட்ட நாம எஸ்டேட் வாங்க ரொம்ப கஷ்டம்னு தோணுது. தோணுச்சுன்னா அதை முடிச்சிடணும். மொத்த பிரச்சனைக்கும் தடையா இருக்கிற அந்த பாண்டியன் கதையை முதல்ல முடிங்கடா. டேய் ரஹ்மான், கருப்ப தடயம் இல்லாம முடிச்சிடாதீங்க. தடயத்தோட முடிங்க. அப்பதான் இந்த வரதராஜனை பத்திய பயம் எல்லாருக்கும் இருக்கும். சரிங்கண்ணா. அப்பா, வாவ், சூப்பர். உன் பேரு மாதிரியே தேன் மாதிரி இருக்கு. என்னம்மா பேசாம இருக்க? அப்பா மேல கோவமா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுமா. உனக்கு என்ன வேணும்? அப்பா நான் வாங்கி தரேன். நீங்க என் அப்பான்னு சொல்றீங்க, உங்க இன்ஷியல நான் போட்டுக்கலாமா? இல்ல இந்த உலகத்துல பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் எல்லாத்துலயும் அப்பா இன்ஷியல் தேவைப்படுது. அதான் உங்க இன்ஷியல போட்டுக்கலாமான்னு கேட்டேன். டேய் அசடு, நீ என் பொண்ணுடா.
நான் உன் அப்பான்னு எங்க சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், உனக்கு அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா சொல்லு, நான் வந்து சொல்றேன். தேங்க்ஸ் பா, बहुत बहुत शुक्रिया, ரொம்ப தேங்க்ஸ் பா. அப்பா அம்மா உங்களை புருஷனா மட்டும் இல்லப்பா, தெய்வமாவே நினைக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு நீங்க போயிட மாட்டீங்களா? என் உயிர் இந்த உடலை விட்டு போனதான் நான் உங்களை விட்டு பிரிவேன். தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. நீங்க தான் என்னோட அப்பான்னு, அவங்க தான் என்னோட அம்மான்னு உங்க கையை பிடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வரணும். அதை இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் பார்த்து இப்படி ஒரு அன்பான குடும்பமானு ஆச்சரியப்படணும். இதெல்லாம் என்னோட சின்ன வயசு ஆசைங்க. அது இப்போ நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறுமா? சத்தியமா? உன் பயம் நியாயமானதுமா. இந்த அப்பா நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்வேன். உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். ப்ராமிஸ். தென்மொழி, உங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களோ அதுக்கு மேல நான் பாசம் மாட்டேன். வாங்க. ஏய், வா 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 வா. எப்ப வந்தீங்க? திடீர்னு வந்திருக்கீங்க. தேன்மொழி என்னை பார்க்கணும்னு ஃபோன் பண்ணா, அதான் வந்தேன். என்ன தென்மொழி, உனக்கு எத்தனை தடவை சொல்லுது இப்படி அனாவசியமா அப்பாவுக்கு தொல்லை கொடுக்காதன்னு? ஏய், இது தொல்லை இல்லப்பா. அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் வந்தேன். இதுல என்ன தப்பு? அப்பா உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? என் வீடு இல்லம்மா, நம்ம வீடு. உனக்கு ஒரு பெரியப்பா இருக்காரு, 2 அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்காரு. அம்மா? அவங்களுக்கு அம்மா இல்லையா? பாவம் இல்லப்பா. இருக்காங்க. உன் அம்மா தான், அவங்களுக்கும் அம்மா. பரவாயில்ல, எனக்கு அப்பாவை விட்டு தந்த மாதிரி நான் என் அம்மாவை உங்களுக்கு விட்டு தரேன். தேன்மொழி, பேசுனது போதும். ஏய் ஈஸ்வரி, அவளையும் ஏன் கோச்சிக்கிற? அவ சரியா தானே பேசுறா. நானும் தேன்மொழி பேசிட்டு இருக்கோம், நீ போய் சமையல கவனிக்கிறியா? நான் இன்னைக்கு இருந்து ஃபுல்லா சாப்பிட்டு போறேன். Get up, quick. அப்பா பாருங்கப்பா, அம்மா கோச்சிட்டு போறாங்க. அடடடா, அவங்க எப்பவுமே அப்படித்தாம்மா. சரி, உனக்கு வேற என்ன ஆசை சொல்லு. அப்பா வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கா? பீச்ல சுனாமி வருமாமா? ஐயோ அப்பா ப்ளீஸ் போலாம்ப்பா. ஓகே ஓகே ஓகே, நான் டியூட்டி முடிச்சிட்டு ஈவினிங் வரேன். நாம எல்லாரும் பீச் போறோம். ஓகே? ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? உள்ள வரலாமா? உள்ள வாங்க. தேங்க் யூ. என்னமோ அவரோட வீட்டுக்காரி மாதிரி வரவேற்கிற. சார் ரெடி ஆயிட்டாரா? அவரு ரெடி ஆகி ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. ஓ, ஸ்டேஷனுக்கே போயிட்டாரா? ஆமா. அப்ப நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு காஃபி கூட சாப்பிடாம போனா எப்படி? நோ ஃபார்மாலிட்டிஸ். எனிஹோ, as you wish. கிரிஜா, கிரிஜா, கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு காஃபி எடுத்துட்டு வா. என்னமோ வேலைக்காரி கிட்ட சொல்ற மாதிரி கட்டளை போடுறா. எல்லாம் என் தலை எழுத்து. உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணுமே. சொல்லுங்க. நானும் எங்க அம்மாவும் உங்க வீட்டுக்காரரை விருந்துக்கு கூப்பிட்டு டயர்ட் ஆயிட்டோம். அவரும் இதோ வர அதோ வரன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரே தவிர வரவே மாட்டேங்கிறாரு. என்ன மேடம், நீங்களும் அவருக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். என்கிட்டே இது விஷயமா ஒரு தடவை சொன்னாரு. அவருக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்காதான் வர முடியல. கூடி சீக்கிரமா 2 பேர் வரும். அம்மா கிட்ட சொல்லுங்க. நாசமா போறவ பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்றாளே. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஒரு 3வது மனுஷங்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னா இதுல கண்டிப்பா உண்மை இல்லாம இருக்காது. அவரை மாதிரியே கூடிய சீக்கிரம் வரேன்னு நீங்களும் சொன்னா எப்படி? நாளைக்கு காலையில நீங்களும் அவரும் வீட்டுக்கு வரீங்க.
நான் சொன்னா கண்டிப்பா அவரு கேப்பாரு. என்ன வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வரும். தாராளமா நாளைக்கு நீங்களும் அம்மாவும் எங்களை எதிர்பார்க்கலாம். அப்படின்னா இப்ப போய் நான் ஸ்டேஷன்ல கூப்பிட வேண்டாமே? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தாராளமா அவர் கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ மேடம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல? ஆமா, இப்போதைக்கு. ஓ, ஐ see. என்ன இவ ஒரு காஃபி போடுறதுக்கு இவ்வளவு லேட் பண்றா? யாரு சர்வன்ட்டா? ஆமா, ஒரு நிமிஷம். வா கிரிஜா, வந்து காஃபி குடு. என்னது? நான் வேலைக்காரியா? வாமா. இப்படி என் வாழ்க்கையில அத்துமீறிய நீ நல்லா இருப்பியா? அவரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்து காஃபி குடு. வா. என்ன இந்த வீட்டு வேலைக்காரன்னு அறிமுகப்படுத்த போறியா? நீயே கொண்டு போய் கொடுத்து தொலை. தேங்க்ஸ். இந்தாங்க. உங்க வீட்டு காஃபி மாதிரி இருக்காது, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. சுமாரா தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. காஃபி A1 இருக்கு. நல்ல சவுண்டா தான் பிடிச்சிருக்கீங்க. பாண்டியன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, பாண்டியன் சார் எப்பவுமே நீங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவீங்களா? ஐ லைக் இட். யூ ஆர் வெரி மாடர்ன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும். என்ன கேட்டீங்க? எனக்கு அவர் எப்படி தெரியும்னா, எனக்கு கொடைக்கானல்ல ஒரு எஸ்டேட் இருக்குங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு. அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எனிவே, நைஸ் டு மீட் யூ. ஓகே, நாளைக்கு உங்க 2 பேரையும் நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ஏமாத்த கூடாது. கண்டிப்பா வரோம். நிச்சயமா வந்துடணும். ஓகே, பாய். நில்லடி. ஏண்டி என் புருஷனை உன் புருஷன் சொல்றீங்க? உனக்கு வெக்கமா இல்ல? நீ இல்ல ஒரு பொண்ணா? இல்ல கிரிஜா, பார்த்ததும் அவர் அப்படியே நம்பிட்டாரு. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க சோம்பேறித்தனமா இருந்தது. அதான் நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு உன்ன மாதிரி கட்டுப்பட்டித்தனம் இல்ல. குழந்தையில இருந்தே நான் ரொம்ப சுதந்திரமா வளர்ந்துட்டேன். இந்த கல்ச்சர் ஃபீவர் எல்லாம் எனக்கு ஒத்துக்காது. உன் நடத்தையெல்லாம் வெளியில வச்சுக்கோ, இந்த வீட்டை வச்சுக்காத. இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. என்ன கிரிஜா, என்ன ரொம்ப தான் பயம் காட்டுற? இங்க பாரு, நான் சட்டம் படிச்ச பொண்ணு. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம், புரிஞ்சுதா? போய் வேலைய பாரு போ. இப்படி அடுத்தவங்க குடும்பத்துல அத்துமீறிய இது உனக்கு நியாயமா படுதா? மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இல்லன்னா கிரிஜா, ஏய் என்னடி பாவனா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க? கிரிஜா என்கிட்ட அடிக்கடி வம்பு எடுத்துட்டே இருக்கா. நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? என்ன இப்படி அடிக்கடி மிரட்டிட்டே இருக்கா ஆண்டி? ஏண்டி இவளை யாரும் நினைச்சிட்டு இருக்க? என் புள்ளையோட ஃப்ரெண்டு. இவளை அவமானப்படுத்தினா அது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி. இத பாரு, அவ இங்கதான் இருப்பா. உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்புடி. இல்ல இவ என்ன பேசினா? வாய மூடு. ஏண்டி இப்படி எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? நீ இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுல இருந்து எங்க நிம்மதியே போச்சுடி. இப்படித்தான் பாவனா எங்களுக்கு ஏதாவது ஒரு தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருப்பா. இவகிட்ட வாயாடி வாயாடி தான் என் பிராணம் போய்கிட்டு இருக்கு. அவ பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, என்ன ஆண்டி பெரிய பெரிய வார்த்தைல பேசுறீங்க? நான் இத தப்பாவே எடுத்துக்கல. பரவாயில்ல. இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? போ உள்ள, போ உள்ள. என்ன முறப்பு? ஓடி உள்ள. அழாத பாவனா, அழாதம்மா. தேன்மொழி, தேன்மொழி, எஸ்.
எஸ் தேன்மொழி. என்னங்க இது, தேன்மொழி ஆசைப்பட்டாளேன்னு இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. யாராவது பார்த்துட்டா என்னங்க ஆகுறது? ஏதோ சின்ன பொண்ணு முதல் தடவை ஆசைப்பட்டு கேட்டா, அதான் கூப்பிட்டு. பார்த்து பார்த்து பார்த்து. இந்தம்மா. என்னடி இது, குழந்தை மாதிரி? முடிமா. இந்தா. குழந்தையில இந்த மாதிரி சந்தோஷமா சாப்பிட கிடைக்கலையே, அதான். இது எனக்கு, அது உனக்கும் அப்பாவுக்கும், 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வேண்டாம்மா. சாப்பிடு ஈஸ்வரி, பொண்ணு ஆசைப்படுறால, சாப்பிடு. குட். ஆஹா, என்ன ஒரு காத்து. அடடடடடா. அம்மா குடுமா. என்ன ஃபுல்லா நீயே சாப்பிடுற? அப்பா கொடுக்கணும்ல. அப்பா என்னங்கப்பா? அவ சாப்பிடட்டும். சாப்பிடுங்க. ஓகே. வே வே வே. அப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நான் மட்டும் இல்ல, அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எங்க அம்மா இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லப்பா. அப்பா, நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நாம இங்க வரலாமா? கண்டிப்பா. நீ என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் நிறைவேற்றிடுறேன். தேங்க்ஸ் பா. அப்பா, நான் மும்பைல பீச்சை பார்த்திருக்கேன். அப்பலாம் இந்த அலைகள் வேக வேகமா வந்தாலும் கரையேற முடியாம திரும்பி போகும்போது எங்க அம்மாவோட வாழ்க்கை மாதிரியே இந்த கடலும் இருக்கேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்பலாம் இந்த அன்பு, சந்தோஷம் இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அதே கடல் நாம அலைய பிடிக்க போகும்போது அது உள்ள ஓடிடும். அப்புறம் அதுவே நம்மள வெட்டிட்டு வரும். கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னம்மா தத்துவம்லாம் ரொம்ப பேசுற? ஆமாப்பா, உலகம் ரொம்ப அழகானது. அது அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா அதை ரசிக்க நமக்கு தான் மனசு வேணும். மும்பைல அம்மா பட்ட வேதனையில இதெல்லாம் ரசிக்க முடியலப்பா. தேன்மொழி, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பழசெல்லாம் பேசி அப்பாவோட மனசை நோகடிக்காதுன்னு. அப்பா, சாரிப்பா. அப்பா அப்பா, நான் கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில விளையாடிட்டு வரட்டுமா? தேன்மொழி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கே இரு. ஈஸ்வரி, அவளை ஃப்ரீயா விடுமா. போயிட்டு வா. கேர்ஃபுல். தேன்மொழி, போதும். வீடு அவ என்ஜாய் பண்றா. ஏய், வந்துரு. தேன்மொழி, தேன்மொழி. ஏய், தேன்மொழி. ஏய். ஏய். தேன்மொழி, போதும். வாமா. ஓகே ஓகே. வாமா. ஏய், பாத்து. யோ, பாத்து பாத்து. சொன்ன கேளு, வா. வா. வந்துரு. வா. என்னம்மா? அம்மா, அப்படி அப்பா பக்கத்துல உட்காரு. அப்பா, வா, வா, அம்மா வா. மேல கை போட்டுக்கோங்க. ரெடி? ஓகே. ஸ்மைல்.
சாட்சி நீ